ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த மாதிரி பழைய பில்லோ கவர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஷூ பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கலாம். கார்ட்போர்ட் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதோட மேல் போர்ஷனை இப்போ கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாங்க. மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதை கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு பீஸையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாங்க. இந்த சைட் பீஸும் நமக்கு தேவைப்படாது. இது ரெண்டையுமே கட் பண்ணி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு பில்லோ கவர் எடுத்துக்கலாம். இதில் இதுக்குள்ளே இந்த பாக்ஸை நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோங்க. இந்த மாதிரி உள்ளே வச்சுக்கோங்க. இப்படி சென்டராக பார்த்து வச்சுட்டு ஜஸ்ட் இதை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. கரெக்டாக அதில் எங்கே வைக்கணுமோ கரெக்டாக அந்த பில்லோ கவர் மேலே நல்லா இப்போ நான் காமிக்கிற மாதிரி இதுக்குள்ளே இப்படி நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வெளியே எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதெல்லாம் நல்லா ஃபோல்டு பண்ணி இழுத்து கரெக்டாக இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக வர மாதிரி நல்லா இழுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத நம்ம பின் பண்ணிக்க போகிறோம். இந்த பக்கம் நான் காமிக்கிற மாதிரி ரெண்டு பீஸையும் இப்படி ஃபோல்டு பண்ணி சென்டரில் ஒரு பின் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சேம் அதே மாதிரி தாங்க. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய பீஸே நமக்கு இருக்கும். இந்த பில்லோ கவரோட மெயின் பீஸ் நிறையாவே இருக்கும். இது இப்போ நான் காமிக்கிற மாதிரி இப்படி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு ரெண்டு பக்கமும் மடித்து திரும்ப எகைன் சென்டராக ஃபோல்டு பண்ணி மீதி பீஸெல்லாம் இப்படி உள்ளே இப்படி காமிக்கிற மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அந்த பீஸை கரெக்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க. ஃபிட்டாக கரெக்டாக இருக்க மாதிரி எடுத்து விட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த பீஸை நம்ம எப்படி இங்கே ஃப்ரண்ட்டில் ரெண்டு பீஸ் சேர்த்து வச்சு சென்டரில் பின் பண்ணோம், அதே மாதிரி இந்த சைடில் ரெண்டு பீஸ் நமக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அதை இழுத்து இப்படி வெளியே பின் பண்ணிக்கலாங்க. இந்த ஓரமும் சேம் அதே மாதிரி இன்னொரு சைடும் அந்த ஓரமும் பின் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கு நமக்கு. இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இழுத்து கரெக்டாக பின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடில் பின் பண்ண மாதிரியே இன்னொரு பக்கமும் அதே மாதிரி பின் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த பீஸை கரெக்டாக அந்த கிளாத்தை கரெக்டாக எடுத்து விட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத இப்படி நல்லா சேர்த்து இழுத்து பின் பண்ணிக்கலாம். இது பின் பண்ணது வெளியே தெரியாத மாதிரி பின் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் நமக்கு பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ இந்த சைடில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி பின் பண்ணிக்கலாம். இந்த ஓரம் பின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு சைடு பின் பண்ணிக்கலாம். நம்ம எதுக்காக பின் பண்ணுறோன்னா வேஸ்ட்டாக இந்த பில்லோ கவர் கட் பண்ண வேண்டாங்க. நமக்கு ஏதாவது திடீர்னு தேவைங்கும் போது நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் பின் பண்ணிங்கன்னா நம்ம ஈஸியாக கழட்டி நம்ம வேறு இதுக்கு கூட யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா பில்லோ கவர் இல்லைன்னா நம்ம இதை திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டு சைட் பின் பண்ணிட்டோங்க. இந்த சைட்லேயும் அப்புறம் சென்டராக பின் பண்ணி எடுத்துருக்கோம் ஒரு சைடில். இப்போ இன்னும் ஒரு சைடு மட்டும்தான் நம்ம பின் பண்ணணும். மீதி இருக்க அந்த பீஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத இந்த உள்ளே நல்லா எடுத்து விட்டுட்டு அந்த மாதிரி அலைன் பண்ணி கரெக்டாக அந்த ஃபோல்டபுளில் கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க. உள்ளே இன்னொரு பின் பண்ணிக்கலாம். வெளியே தான் பின் பண்ணணுன்ட்டு இல்லை, அந்த சைடில் எக்ஸ்ட்ராவாக தெரிய பீஸை நீங்கள் உள்ளே வச்சு கூட பின் பண்ணிக்கலாம். இன்னும் பார்க்க நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கார்ட்போர்ட் பாக்ஸ் ஃபஸ்ட்டு மேலே இருக்க அந்த பீஸ் கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த பீஸை இப்போ சென்டராக பார்த்து உள்ளே வச்சுக்கலாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே எக்ஸ்ட்ராவாக துணியெல்லாம் உள்ளே தான் அப்படியே போட்டிருக்கோம். இப்போ அதுக்கு மேலே நீட்டாக தெரியணுங்கிறதுக்காக இந்த கார்ட்போர்ட் பீஸை உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டிங்கன்னா பார்க்க நீட்டாகவும் இருக்கும். இதுக்குள்ளே நம்ம டிஷர்ட்ஸு லெகின் பேண்ட்ஸ் எல்லாம் உள்ளே ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம். குழந்தைங்களோட இன்னர் வேர் கூட நம்ம நீட்டாக ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறக்கு. திரும்ப நம்ம பில்லோ கவராக கூட யூஸ் பண்ணிக்கலாங்க, பின்னு ரிமூவ் பண்ணிவிட்டு. இப்போ இன்னொரு பில்லோ கவர் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஹெவி ஒர்க் சாரீலாம் பார்த்திங்கன்னா நம்ம வைக்கிறதுக்கு சாரீ கவர் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் இருக்க இந்த மாதிரி யூஸ் பண்ணாத பழைய பில்லோ கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த கவர்லேயே நான் இன்னொரு சாரீ கூட உள்ளே வச்சுக்கிறேங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் ஒர்க் இருக்க மாதிரி சாரீ தான். இதையும் நல்லா ஃபோல்டு பண்ணி கரெக்டாக இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது நம்ம சாரீ கவராக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். வெறும் பில்லோ கவர் தான், பழைய பில்லோ கவர் இப்படியும் யூஸ் ஆகும் பாருங்கள். செலவே இல்லாமல் வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு நம்ம கண்டிப்பாக ரியூஸ் பண்ண முடியும். என்னோடய சேனலில் நான் இதை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டு கிளாத்து பழைய துணியை வச்சு நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பில்லோ கவர் எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பெட்ஷீட்டை ஃபோல்டு பண்ணி தான் உள்ளே வச்சுருக்கேங்க. இது நம்ம பில்லோவாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ திடீர்னு வீட்டில் நிறைய கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா அப்போ பில்லோ பத்தாமல் இருந்ததுன்னா நம்ம இதை எமர்ஜென்சி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். திடீர்னு ஒரு பெரிய கம்பளி எடுத்து இந்த மாதிரி பில்லோ கவரில் ஃபோல்டு பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம இதை பில்லோவாக யூஸ் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ரொம்ப ஈஸியாக பண்ணுறது. நான் இதில் பில்லோ கவர் எந்த பில்லோ கவரையும் நான் கட் பண்ணவே கிடையாது. ஏன்னா நமக்கு வேணுங்கும் போது நம்ம அதை மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் வச்சுருக்கேன். ரொம்ப ஃபேடானது அப்புறம் டேமேஜான பில்லோ கவர் தான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் இன்னொரு பில்லோ கவர் எடுத்திருக்கேன். இதோட நல்ல சைடு உள்ளே இருக்க மாதிரி இப்படி திருப்பி எடுத்துக்கோங்க. இது என்வலப் பில்லோ கவர் மாதிரி இருக்கணுங்க. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி பில்லோ கவராக பார்த்து எடுத்துக்கோங்க. அந்த எட்ஜஸ்லாம் கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க.
இப்போ வந்து இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தேவையில்லாத பழைய துணி தான் அதுக்கு மேலே நான் வைக்கிறேன். இது வந்து ஒரு பழைய நைட்டியோட ஒரு பீஸ் தான் எடுத்திருக்கேன். இது டபுளாக ஃபோல்டு பண்ணி இந்த பில்லோ கவருக்கு தகுந்த மாதிரி நான் மடித்து அப்படியே எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ராவாக அந்த கீழ் போர்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அதை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க, அது நமக்கு தேவைப்படாது. இப்படி கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க. அந்த நைட்டியோட கை போர்ஷன் கழுத்து போர்ஷன் தவிர மீதி இருக்க எல்லா பீஸையுமே நான் இப்படி கட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு மேலே இப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று கரெக்டாக வச்சு அயர்ன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பீஸ் வந்து நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் தேவையில்லாத பழைய கிளாத்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து இப்படி கரெக்டாக நீட்டாக விரித்து வச்சுக்கோங்க. இந்த பில்லோ கவர் அளவுக்கு கரெக்டாக எடுத்து வச்சதுக்கப்புறம் இப்போ நான் காமிக்கிற மாதிரி, அதாவது பில்லோ கவர் ஓப்பன் சைடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சைடு இல்லாமல் க்ளோஸ்டாக இருக்கும்ல, அந்த சைட்லேருந்து அப்படியே நீங்கள் அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வரணுங்க. இந்த மாதிரி உருட்டிகிட்டே வந்து திரும்ப இதோட நல்ல சைடு பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் காமிக்கிற மாதிரி இதுக்குள்ளே விட்டு இந்த இப்படி கரெக்டாக உள்ளே விட்டு கரெக்டாக அப்படியே வெளியே அப்படியே திருப்பி எடுத்துடணுங்க. இந்த பில்லோ கவரோட நல்ல சைடு வந்து வெளியே அப்படியே நீங்கள் அப்படியே மூவ் பண்ணி கரெக்டாக அந்த ரோல் வந்து கரெக்டாக எடுத்து விட்டுட்டே வாங்க. மெதுவாக பொறுமையாக பண்ணிங்கன்னா ஈஸியாக கரெக்டாக வந்துடும். அந்த உள்ளே இருக்க அந்த துணியும் பார்த்திங்கன்னா களையாமல் கரெக்டாக அதே மாதிரி உருண்டு கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறக்கு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நான் காமிக்கிற மாதிரியே இப்போ கரெக்டாக எடுத்து விட்டுட்டு இப்போ இந்த மாதிரி 3 ஓரமும் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே தச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் மிஷினில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இப்படி 3 பக்கமும் இப்படி ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் மார்க் போட்டுக்கலாம். லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்படி ஃபோல்டு பண்ணி அதுக்கப்புறம் அந்த லைனை வந்து அப்படியே நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு இன்னும் ஈஸியாக வேணும்னா நீங்கள் ஒரு லாங் சைஸ் ஸ்கேல் வச்சு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி 3 பகுதியாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கடைசியாக இந்த ஓப்பன் சைடு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு மீதி இருக்கிற இந்த போர்ஷனை ஜஸ்ட் அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே தச்சுட்டே வாங்க. இப்போ கீழே அந்த கடைசி வரைக்கும் தைச்சி லாஸ்ட்டில் வந்து டபுள் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து நம்ம மேட்டாக தான் யூஸ் பண்ண போகிறோம். வெறும் வீட்டில் இருக்க பழைய பில்லோ கவர் அப்புறம் பழைய துணிகளை மட்டுமே வச்சு நம்ம மேட் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.